ஈசாக்கு பிறந்த பிறகு தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை கடுமையாக சோதித்தார். ஒரு நாள் தேவன், ஆபிரகாமே என்று அழைத்தார். ஆபிரகாம், இதோ நான் இருக்கிறேன் என்று பதிலளித்தார். தேவன், நீ நேசிக்கும் உன் ஒரே மகனான ஈசாக்கை எடுத்துக்கொண்டு மோரியா தேசத்திற்குப் போ. அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் மலையில் அவனை எனக்கு பலியாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். இந்த கட்டளை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனையளித்தது. ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கவில்லை. மறுநாள் அதிகாலையில் எழுந்து கழுதையைச் சுமந்து 2 வேலைக்காரர்களையும் ஈசாக்கையும் அழைத்துக் கொண்டு பயணம் தொடங்கினார். 3ஆம் நாளில் தொலைவில் அந்த இடத்தை பார்த்தார். வேலைக்காரர்களை அங்கே விட்டுவிட்டு ஈசாக்குடன் மட்டும் மலைக்கு ஏறினார். ஈசாக்கு பலிக்கான மரக்கட்டைகளைச் சுமந்தான். ஆபிரகாம் தீயையும் கத்தியையும் எடுத்துச் சென்றார். வழியில் ஈசாக்கு, அப்பா, தீயும் மரமும் இருக்கிறது, பலிக்கான ஆடு எங்கே என்று கேட்டான். ஆபிரகாம், மகனே, தேவன் தாமே பலிக்கான ஆட்டை கொடுப்பார் என்று பதிலளித்தார். அவர்கள் மலை உச்சியில் பலிபீடம் கட்டினர். ஆபிரகாம் ஈசாக்கை கட்டி பலிபீடத்தின் மீது வைத்தார். கத்தியை உயர்த்திய அந்த நொடியிலே கர்த்தருடைய தூதன் ஆகாயத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று அழைத்தார். அந்த பிள்ளைக்கு எதுவும் செய்யாதே, நீ தேவனை பயப்படுகிறவன் என்பதை இப்போது அறிந்தேன் என்றார். அப்போது அருகில் ஒரு மேஷம் கொம்புகளில் சிக்கியிருந்தது. ஆபிரகாம் அதை பலியாக அர்ப்பணித்தார். அந்த இடத்திற்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டார். யெகோவாயிரே என்ற பெயரின் அர்த்தம், ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக அர்ப்பணிக்க தயாரான தருணத்தில் தேவன் ஒரு மேஷத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தார். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தேவன் தேவைப்படும் நேரத்தில் சரியான ஏற்பாட்டைச் செய்பவர் என்பதை குறிக்க அந்த இடத்திற்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டார். தேவன் மீண்டும் தம்முடைய வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்தினார். இந்த சம்பவம் முழுமையான கீழ்ப்படிதலும் விசுவாசமும் தேவனை மகிழ்விப்பதை தெளிவாக காட்டுகிறது. ஆதியாகமம் 22:1-22 முதல் 19 வரை.